அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது. யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால், மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக சூரியன் வீற்றிருக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதனும் 26ஆம் தேதி வரை இணைந்திருக்கிறார். அதற்கு பிறகு தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அங்கு ஏற்கனவே உச்சம் பெற்று சுக்கிரன் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகுவும் வீற்றிருக்கிறாருங்க. இந்த வேளையில் சந்திரன் மிக வலுவாக ஜென்மம் 2, 3 என பல இடங்களில் வலம் வர போகிறார். 27ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. 27ஆம் தேதி அன்று தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகின்றன. குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இணையும் போது இந்த அமாவாசையானது வருகிறது. எனவே இந்த அமாவாசை தினத்தன்று உறுதியாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகி பித்ரு கர்மா, பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகுவதால் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எண்ணி 3 நாளில் எதிர்பாராத நல்ல செய்தி, நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான நல்ல யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாத சனியாக அமர்ந்திருக்கிறார். அவர் மிக விரைவில் ஜென்ம ராசியில் இருந்து சூரியன் விலகி இருக்கக்கூடிய வேளையில் மிகவும் அபரிவிதமாக தைரியஸ்தானத்தில் நுழைய போகிறார். சூரியனும் தைரியஸ்தானத்தில் மிக விரைவில் நுழைய போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறது. எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு பல்வேறு வகையான தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது. இதுவரை தடை தாமதம் என்று நினைத்து வந்த பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்களை விலக்கி உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு, உத்தியோகம், தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பங்கள் போன்றவை மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் நல்ல பல அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், தாமதங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனியுடன் இணைந்து சூரியனும் வலம் வருவதால் குடும்பஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. பெரிய அளவில் அலைச்சல், சிரமம் என்று நினைத்த காரியங்கள் சிரமம் இல்லாமல், தடையில்லாமல் உங்களை எளிதில் தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சூரியன் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் இணைந்திருக்கிறார். 26ஆம் தேதிக்கு பிறகு தைரியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. புதனின் அமைப்பும் மிக சிறப்பாகவும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் தடை தாமதம் என்று நினைத்த பல சங்கடம் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் திருப்திகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சியாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருந்த சிக்கல்கள் கூட இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக
உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருங்க. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பதோடு மட்டுமல்லாது பாராட்டுகளை நிறைவாக பெறக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை அற்புதமாக வெளிக்கொணர்வதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் வலுவாக வீற்று இருப்பதால் இந்த தருணத்தில் தைரியஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில வெற்றி வாய்ப்புகள் சிறு முயற்சியிலே அற்புதமாக உங்களை தேடி வருகிறது. தைரியஸ்தானத்தை 4 கிரகநிலைகள் மொத்தமாக வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிச்சயமாக எண்ணி 3 நாளில் எதிர்பாராத நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான சிக்கல்களை கூட எளிதில் கடந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் வலுவாக உங்களை தேடி வரும். இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். குரு பகவான் சாதகமாக அமைந்திருப்பது மிகப்பெரிய அளவில் அனைத்து வகையான பணிகளையும் சிக்கல் சிரமம் இல்லாமல் மகர ராசிக்காரர்கள் எளிதில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வலுவாக பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை தகர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக உறுதியாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு செவ்வாய் யோகஸ்தானமாகிய 6இல் இருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உறுதியாக உண்டு. 7 சனியின் இறுதி தருவாயில் இருக்கும் போது நினைப்பதை காட்டிலும் எண்ணி 3 நாளில் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகளை உறுதியாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சிறப்பாக மாற்றி அமைக்கப் போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது மற்றொரு நிழல் கிரகமான கேது பாகியஸ்தானம் ஆகிய 9இல் நிலை கொண்டிருக்கிறார். கேதுவின் அமைப்பும் முழுமையாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்த்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய நல்ல சூழலையும் உருவாக்கி கொடுப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது.